உரை ஒரு கேக் துண்டு போன்ற முக்கோண வடிவ பொருட்களின் அனிமேஷன் ஃபிளாஷ் செய்து மறைகிறது. ஒவ்வொரு வடிவத்தையும் அப்பு சொன்னதும் பாலம் திறக்கிறது. அப்பு பாலத்தை கடந்த பின் சோர்வடைந்து தனது தும்பிக்கை வலிப்பதாக உணர்கிறது. பாரிக்கிளி, நீ ரொம்ப நேரம் ஆடியதால்தான் வலி, நீ சற்றே ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு குளிர்ந்த பச்சை நிற இலைகளை எடுத்துக் கொடுக்கிறது. அப்பு மூச்சு வாங்க ஒரு மரத்தடியில் அமர்கிறது. தும்பிக்கையை மெதுவாக ஆட்டுவது போன்ற முகபாவனை. பாரிக்கிழி அருகில் இருக்கும் மரத்திலிருந்து பச்சை நிற இலைகளை கொத்தி வந்து அப்புவின் தும்பிக்கை மீது வைக்கிறது. அப்பு இலைகளின் நிறத்தை பார்த்து மகிழ்கிறது. அப்புவும் பாரியும் அருகிலுள்ள ஒரு பாழடைந்த குளத்தை பார்க்கிறார்கள். அந்த குளம் நிறமற்று தண்ணீர் மிகவும் வற்றி அழுக்காக இருக்கிறது. அப்போ அதை பார்த்து வருத்தப்படுகிறது. பாரி, இந்த குளம் ஏன் இப்படி நிறமிழந்து விட்டது என்று கேட்கிறது. ஒரு மங்கலான வண்ணத்தில் உள்ள குளம். குளம் சுருங்கி போனது போல அனிமேஷன். அப்புவின் முகத்தில் வருத்தம். அது தனது தும்பிக்கையால் குளத்தின் நிறமற்ற நீரை தொட்டு பார்க்கிறது. அப்போது மஞ்சள் நிற முயல் அம்மா அந்த குட்டிகளுடன் அங்கே ஓடி வருகிறது. முயல் அம்மா, அப்பு, இந்த குளத்தின் பக்கத்தில் ஒரு பெரிய கருப்பு நிற பாறை விழுந்துவிட்டது. அதனால்தான் தண்ணீரின் நிறம் மாறிவிட்டது. நீ வலிமையானவன். அந்த பாறையை அகற்றினால் தண்ணீர் மீண்டும் சுத்தமாக நீல நிறமாக மாறிவிடும் என்று உதவி கேட்கிறது. முயல் குடும்பம் மஞ்சள் நிறம் வேகமாக ஓடி வந்து அப்புவின் முன் நிற்கிறது. பாழடைந்த குளத்தின் அருகில் ஒரு பெரிய கருப்பு நிற பாறை விழுந்து கிடப்பதை காட்டுகிறது. அப்பு பாறையின் அளவை பார்த்து தயங்குகிறது. அப்போது மஞ்சள் நிற முயலம்மா அந்த குட்டிகளுடன் அங்கே ஓடி வருகிறது. முயலம்மா, அப்பு, இந்த குளத்தின் பக்கத்தில் ஒரு பெரிய கருப்பு நிற பாறை விழுந்துவிட்டது. அதனால்தான் தண்ணீரின் நிறம் மாறிவிட்டது. நீ வலிமையானவன். அந்த பாறையை அகற்றினால் தண்ணீர் மீண்டும் சுத்தமாக நீல நிறமாக மாறிவிடும் என்று உதவி கேட்கிறது. காட்சி: முயல் குடும்பம் மஞ்சள் நிறம் வேகமாக ஓடி வந்து அப்புவின் முன் நிற்கிறது. பாழடைந்த குளத்தின் அருகில் ஒரு பெரிய கருப்பு நிற பாறை விழுந்து கிடப்பதை காட்டுகிறது. அப்போ பாறையின் அளவை பார்த்து தயங்குகிறது. நல்லொழுக்கமே சிறந்த நிறம். பிறருக்கு உதவி செய்வதே உண்மையான மகிழ்ச்சி.